தாவேக்கா தரப்புல எந்த குற்றமுமே இல்லாதது போல் ஒரு வீடியோ. எல்லா உண்மையும் தெரியும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காவல்துறையில் இருக்கிறவங்க என்ன பைத்தியமான்னு நான் கேட்குறேன். செய்தி பார்க்க மாட்டேன், பேப்பர் படிக்க மாட்டேன், செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன், நாட்டு நடப்பு தெரியாது, வந்துட்டு வாட் அங்கிள், டியர் அங்கிள், சிஎம் சார், இது படம். இரண்டாம் கட்ட தலைவர்கள் சரியா இல்லை அப்படின்னு நம்ம இதன் மூலமா விஜயே சரியா இல்லை. சரி, நீங்க தான் சிந்திக்க மாட்டேன்றீங்க, கூட இருக்கிறவங்க யாருன்னா சொல்லி கொடுப்பாங்களா? அவங்க தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. இவர் மேல இருக்கிற தப்பு எல்லாத்துக்கும் திமுகன்ற. யாரோ தள்ளி யாரோ பண்ணல, உங்க கூட்டத்துக்குள்ள நடந்தது. இதுக்கு எப்படிங்க செந்தில் பாலாஜி பொறுப்பாவாரு? எதுக்கு நீங்க எதுக்கு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க? நான் வந்து ஒரு ஸ்டார், என்ன ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்கோ, நான் படம் நடிச்சு இப்படி ஆடினேன்னா 200 கோடி போவோம், அதனால் நான் லேட்டாக தான் வருவேன், இருந்தால் இருமே எல்லாம் போகும். வரீங்க, கூட்டம் சேர்ந்துருக்கு, வண்டி மேலே வந்துட்டு நான் அங்கே பேச போகிறேன், என்னை இங்கே பார்த்துட்டீங்க, ஃபோட்டோலாம் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறேன். பொய்யுங்க, அதெல்லாம் பொய்யுங்க, அபத்தமான பொய்யுங்க. 30 பத்திரிகையாளர்கிட்ட ஒருத்தன் கண்ணில் கூட, ஒருத்தன் கேமராவில் கூட இது சிக்கலையா? நீங்களே வந்து 5-6 ட்ரோன் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்களா ஹை ரெசல்யூஷனில்? அதில் அது வரலையா? கத்தியை வச்சுருந்தான்றீங்க, கல்லெடுத்து அச்சான்றீங்க. ஷூட்டிங்க்கு துட்டு கொடுத்தா ப்ரொடியூசர் கிட்ட இந்த மாதிரி 10 மணி நேரம் லேட்டாக போங்க, ப்ரொடியூசர் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியுமா? அவர் பங்க்சுவலாக இருப்பாருங்க, ஷூட்டிங்க்கு கரெக்டாக வந்துடுவாருங்க. அவர் வந்து ஒரு ஷாட்டு வந்து திருப்பி வரலாம், திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுவார். முன்னாள் நைட்லேருந்தே வீட்டில் டான்ஸ் ஆடிட்டு வந்து ஆடுவார். இன்னொன்று, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க திமுக கிட்ட? திமுக நியாயமாக நடந்துக்கணும், பாதுகாப்பு கொடுத்து, முடிஞ்சால் குடித்தண்ணி ரஸ்னா பேட்டெல்லாம் காசி கீசி கொடுத்து தாவேக்கா தொண்டர்களை பத்திரமா பார்த்துக்கணும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கரூர் துயர சம்பவம், 41 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. 2 நாட்களுக்கு பிறகு மௌனம் கலைத்து தாவேகா தலைவர் விஜய் வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நாங்க பிரச்சாரம் செய்ததை தவிர நாங்க வேற எதுவுமே பண்ணல. இதற்கு முன்னாடி 5 மாவட்டங்கள்ல நாங்க இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கோம். அங்கெல்லாம் நடக்காத இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து கரூர்ல மட்டும் நடக்குது. இதோட உண்மை என்ன அப்படிங்கிறது கரூர் மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு சார். அதாவதுங்க, ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா யார் ஒரு மனிதருமே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்யணும். அப்படி சுய பரிசோதனையே செய்யாமல் ஒரு அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் மாறியிருக்காருன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன காரணம்? தவறு தப்புன்றது எப்போ வேணால் நடக்கும். அதை திருத்திக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கோமா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஐயா விஜய் இன்னும் போகலன்றது என்னோட தாழ்மையான கருத்து. இது வந்து கரூரில் நடந்தது. there was every possibility for the same thing to have happened in நாமக்கல். இதே விஷயம் திருச்சியில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் மாநாட்டில் கூட்ட நெரிசலில் மக்கள் மயங்கி விழுறதுன்றது ஒரு புதுசான ஒரு சப்ஜெக்ட். இப்போது திமுகவில் 30 விழாவில் மயங்கி விழுந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி அவரோட எழுச்சி பயணத்தில் மயங்கி விழுந்தாங்க அப்படின்றதுலாம் செய்தி ஆகலை. தாவேக்காவோட கூட்டத்திலையும் தாவேக்காவோட ரோட் ஷோலையும் மயங்கி விழுறதுன்றது ஒரு காமனாக வந்து சமீபமாக ஒரு மாதமாக வந்து ஒரு பேசுபொருள். சனிக்கிழமையான அது ஒரு பேசுபொருள், இல்லை மாநாடு வச்சா அது ஒரு பேசுபொருள். இதை வந்து இவர்கள் என்ன நினச்சாங்கன்னா, நமக்கு கூட்டம் அதிகமாக சேருது, அதனால் கூட்டம் ஒரு 40,000 பேர் வராங்க, 50,000 பேராக வராங்கன்னா அதில் ஒரு 2 பேர் 3 பேர் மயங்கி விழுறதுன்னு சகஜம் நார்மலைஸ் பண்ண பார்த்துட்டாங்க. கரெக்டான வார்த்தை அதை நார்மலைஸ் பண்ண பார்த்துட்டு இதனால் என்ன அப்படின்ற மாதிரி. இதில் சமீபத்தில் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் என்னென்னா, இந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு வாட்டி வந்து இந்த மாநாடுக்கு வந்தவங்க இறந்து போனப்போ வந்து ட்வீட் போடணும், துக்கம் விசாரிக்கணும் அப்படின்னதுக்கு அதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க அப்படின்னு கடந்து போனோம் அப்படின்ற மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட சொன்ன பொழுது, ஜெகதீஸ்வரன் சொன்ன பொழுது அவர் அது மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட் ரிவிலேஷன். இதை தாண்டி விஜயோட தொண்டர்கள் வந்து இந்த கரூர் விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி வந்து சாலை விபத்தில் இறந்துருக்காங்க இந்த மாநாடுக்கு வர காரணத்தினாலேயோ. இப்போ நம்ம சமீபத்தில் இந்த நாமக்கல்ல பேருந்துல போயிட்டு இருக்கும் போதே 2 சக்கர வாகனத்தில் 2 பேர் சைடில் விழுகிறதையும் நம்ம விழுறது பார்த்தோம். அப்போ வந்து தன்னோட தொண்டர்களை நெறிப்படுத்தணும், இல்லை தொண்டர்களுக்கு வந்து ஏதோ உயிர் சேதம் ஆச்சுன்னா அந்த இடத்துல போய் விஜய் அவர்கள் வந்து துக்கம் விசாரிச்சாரு, இல்லை தொண்டர்களோட திருமணத்துக்கு கலந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. விஜய் படத்தில் நடித்ததை தவிர்த்து தன்னோட தொண்டர்களுக்குன்னு எதுவும் செஞ்சதில்லை.
தொண்டர்கள் அவர் மேலே உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கிறாங்க. இது ரெண்டு புரிஞ்சுக்கணும். தொண்டரோட பாசம் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. விஜய் அவங்களுக்கு திருப்பி என்ன செஞ்சாருன்றது அதை விட கம்மியாக இருக்குது. இது மூன்றாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 70 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு ஆடியோ விட்டுருக்காரு. இந்த ஆடியோவை வந்து வீடியோ விட்டுருக்காரு. அதான் அந்த தொலைக்காட்சியில் அந்த பேட்டிக்கு மாதிரி ஒன்று அவரே சுயமாக பேசி விட்டுருக்காரு. இதை வந்து மறுநாள் விட்டுருக்கலாம், இல்லை சம்பவம் நடந்த உடனே இதை பற்றி பேசியிருக்கலாம். இல்லை, அவர் ஒரு இரங்கல் தெரிவிக்கிற ட்வீட்டே அவர் சென்னையில் லேண்ட் ஆன பிறகுதான் வந்து ட்விட்டரில் பதிவிடுறாரு. அதை பதிவிடுறதுக்குள்ளேயே குடியரசுத் தலைவர்லேருந்து பிரதமர், மற்ற மாநில முதல்வர்கள், பிரபலங்கள் எல்லாருமே வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகுதான் அப்போ மக்களை கையாளுறதோ இல்லை ஒரு கட்சி நடத்துறதுக்கோ விஜய்க்கு தெரியல அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டுமா இங்கேருந்து? ஒன்று. ரெண்டாவது, அவர் எடுத்துக்கிற அந்த இடைவெளி கால தாமதம் இருக்கும் பாருங்க, இது வந்து விஜயால் ஒரு விஷயத்த வேகமாக செய்ய முடியாதோ அப்படின்ற அந்த ஐயம் எனக்கு வருது. அதுங்க ஒரு நடிகராக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா அது அவர் நடிக்கிறாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் நடிப்பார், அவருக்கு பிடிச்ச மாதிரி இயக்குனர்கள் அதை இயக்குவாங்க, அது அவரோட தொண்டர்கள் அதை ஆரவாரத்தோடு எடுத்துக்குவாங்க, அது வேற. பட் அரசியல் பொது வாழ்க்கை என்பது வேற. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவுன்சிலரை போய் நான் வந்து பார்க்க போகிறேன். அந்த ஏரியாவில் வந்து ஒரு தெரு நாய் வந்து ஒரு பத்திரிகையாராக நம்ம போகிறோம். அந்த தெருவில் நாய் வந்து ஒரு 10 பேரை கடிச்சிச்சு. அதில் ஒரு 2 குழந்தைகள் வந்து ரேபிஸ் தாக்கப்பட்டு இறந்துடுறாங்க. அந்த கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அந்த கவுன்சிலர் நடவடிக்கையே எடுக்கல. நாம் போய் இப்போ அந்த கவுன்சிலரை பார்க்கும்போது அந்த கவுன்சிலர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு சொல்கிறேன், நாளான்னைக்கு சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேரம், தூக்கம், உங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்க முடியாது. இது இயல்பான ஒரு விஷயம். இது முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா முறை இல்லைன்றது என்னோட புரிதல். ஆனால் பொது வாழ்க்கையில் இருந்தால் இது சகஜம். அவங்க வேலை செய்கிற காவல்துறையில் இருக்கிறாங்க. கரூர் அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி கோர்ட்டு கேஸு அது இது. அவங்களுக்கு எங்கன்னா பிரேக் இருக்கா நடுவில்? விஜய் பார்த்திங்கன்னா இந்த 3 நாள் என்ன பிரேக்கு? என்னது பிரேக்? விஜய் வந்து எதனா நடிக்க போனார், இல்லை விஜய் ஏதோ வேலை செஞ்சார், இல்லை விஜய் வந்து இதை பற்றி பேசினார்லாம் கிடையாது. அப்போ இவ்வளவு நேரம் அவகாசம் இருந்தும் விஜய்க்கு வந்து 70 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படுது இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கோ, இல்லை இந்த விஷயத்துல வந்து ஒரு சில அவர் எந்த உண்மையும் ஒத்துக்கல, அரசியல்வாதி போல அவர் பேசியிருக்கிறார். ஆமாம், அவர் இன்னைக்கு அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கார். அது என்ன எனக்கு வருத்தமாக இருக்குன்னா, எனக்கு பிடித்த விஜய், நான் படத்தில் பார்த்து ரசித்த விஜய், அரசியல் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. அந்த அகங்காரம் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. எதுக்கு இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன்னா, ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிரக்கணக்கான மக்களை காக்க வைக்கிறது அப்படின்றது அது வந்து அது முறையான மனிதாபிமானம் அல்ல. நீங்கள் யாராக வேணா இருங்க, எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, பட் ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 பேர் 40,000 பேர் கூடி இருக்காங்க, காலையிலேருந்து சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாட்டு பொறுமையாக சாயந்தரம் போகிறதுன்றது சரி கிடையாது. இங்கே அடிப்படையில் மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இங்கே புரிய வைக்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, இப்போது ஸ்டாலின் அவர்கள் ஊழல்வாதி, அவர் வந்து ஊழல் அமைச்சர்களை கூட வைத்துக்கொண்டு அரசாங்கம் நடத்துகிறாரு அப்படின்னு நான் ஒரு பத்திரிகையாளர் நான் இப்போ விமர்சனம் பண்ணும்போது அதை ஏற்கிறாங்க, ரசிக்கிறாங்க. கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலகட்டத்தில் ஒரு சில ஊழல் நடந்தது, துப்பாக்கி சூடு நடந்தது, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கள்ளசாராயம் அப்படின்னும் போது பொதுமக்கள் வந்து அதை பார்க்குறாங்க, அது என்ன இது கருத்து இது பண்ணுறாங்க. பட் விஜய்னு வரும்போது அவங்க சினிமாவில் பார்த்த விஜய் வேறு, இன்னைக்கு அரசியலில் நம்ம பத்திரிகையாளராக பார்க்குற விஜய். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம அவருக்கு மேலே இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதை பிரித்து பார்க்குற அந்த தன்மை வந்து தெரியல. இல்லை, விஜய் அவர்களை வழி நடத்தக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் சரியா இல்லை அப்படின்னு நம்ம இதன் மூலமாக, விஜயே சரியா இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருன்னா பிரச்சனை பண்ணாங்க சரியில்லைன்னா மாற்றலாம். இங்கே விஜயே சரியில்லையே. சரி, நீங்கள் தான் சிந்திக்க மாட்டேன்றீங்க, கூட இருக்கிறவங்க யாருன்னா சொல்லி கொடுப்பாங்கன்னா அவங்க தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் போடுறது பேசுறது எல்லாமே தப்பாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே, இந்த வீடியோவில் உங்களோட தொண்டர்களை சாந்தப்படுத்துறதுக்கோ இல்லை அமைதிப்படுத்துறதுக்கோ எதனா ஒரு வார்த்தை அங்கே இருக்கா? உங்கள் தொண்டர்கள் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. 2 காரணம் அவங்களுக்கு. ஒன்று, அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு 41 சகோதரர்கள் இறங்கியிருக்காங்க, அவங்கள மாதிரியே ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த வருத்தம் கண்டிப்பாக தாவேகா தொண்டர்களுக்கு இருக்கும். என்னை போல் அவங்களும் மனிதர்கள் தான். மேபி என்னை விட அவங்களுக்கு அதில் வந்து ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். 1. 2வது, அவர்கள் நேசிக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து பாதிப்பில் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு தலைவர் என்ன சொல்லணும்? சோஷியல் மீடியாவில் அதில் இதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் கருத்து தெரிவிக்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், தேவையற்ற குழப்பங்களை குற்றங்களும் இந்த நேரத்தில் வேணாம், நீங்கள் நம்ம தொண்டர்களை பாருங்கள், உங்களால் முடிஞ்ச உதவியை பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் செய்யுங்க,
மக்கள்கிட்ட நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். இப்பொழுது ஒரு அமைதி காக்கணும்னு கூட சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஸ்டாலின் சிஎம் சார் உங்களுக்கு எதனா வேணா என்ன கைது செய்யுங்க சார், என்ன பழி வாங்குறதுனா நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சருக்கு உங்களை பழி வாங்குறது தான் வேலையா? வேற வேலையே இருக்காதா? எதுக்கு உங்களை பழி வாங்கணும்? நீங்கள் என்ன பழி பண்ணீங்க அப்படி அது சொல்லுங்க. இப்போ இங்கே அரசியல் வார்த்தை தானே இது. நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க, காவல்துறை உங்களுக்கு பதவி கொடுத்ததோ கொடுக்கலையோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. இல்லை சரி ஸ்டாலின் வந்து உங்களை பழி வாங்குறதாவே வச்சுக்கிட்டோம். பழி வாங்கிதான் இந்த நேரம் நீங்கள் எங்கே இருக்கணும்? பத்திரிகைக்கிட்டே பேசாத விஜய் பேசியிருப்பார். எப்படி தெரியுங்களா? கைது பண்ணிட்டு போகும்போது தேவ் அரெஸ்டட் மீ, என்னை கைது செய்துட்டாங்க, இது அராஜகம், இது திமுக அடக்குமுறை, இது திமுக ஆட்சியை நான் வீட்டுக்கு அனுப்பாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் அதையாச்சும் பண்ணிட்டு போயிருப்பார். ஜெயலலிதாவை கைது செய்த போது ஜெயலலிதா அப்படி தான் பேசினாங்க. இதுதான் அரசியல். அதை விட்டுட்டு நைட்டோட நைட்டா என்ன ஆயிடுச்சு இப்போ விஜய் அவர்களுக்கு? ஒரு குண்டுமணி கூட அவருக்கு பாதிப்பு இல்லை, அவரோட தொண்டர்களுக்கு பாதிப்பு. அதனால மன வலிச்சம் பிரச்சனை அவருக்கு இருக்கும். ஆனால் அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுக்கு எதனா ஒரு கையில் ஒரு பிரச்சனையோ இல்லை அடிபட்டது இல்லை அவருக்கு காய்ச்சல் ஒன்றும் கிடையாது. நடந்தது கேள்விப்பட்டார், ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, தனி விமானம், குளிர்சாதன வசதியோடு வந்து இறங்கினார், பனையூர் நேரம் வீட்டுக்கு போனார். மேபி தூங்காமல் கஷ்டப்பட்டுருப்பார். ஏன்னா அவருக்கு மனசாட்சி இருக்கும்ல, அவர் மனசாட்சி இருக்கும்ல, அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தூக்கம் இருந்திருக்காது, கஷ்டப்பட்டிருப்பாரு. நான் பார்த்தேன், எனக்கே வந்து தூக்கம் போச்சுன்னா அவரால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கும் இருந்திருக்கும். இந்த சூழ்நிலையில் இப்போ இவர் ஒரு வீடியோ போட்டார் இல்லைங்களா, அதில் வந்து தாவேக தரப்பில் எந்த குற்றமுமே இல்லாதது போல் ஒரு வீடியோ இல்லைங்கிறது சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், காவல்துறையில் இருக்கிறவங்க என்ன பைத்தியமான்னு நான் கேட்குறேன். போதிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க. நீ தாவேக்காவோட விஜய் அவர்கள் வீடியோவில் தாவேக்காவோட பத்திர ஒரு விஷயம் வந்து அவங்க ஒத்துக்கல, ரைட்டா? அப்படி ஒருவேளை உண்மையாக இருக்குமேனால் காவல்துறை இன்னைக்கு வழக்காடு மன்றத்தில் போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 2 பேரை அரெஸ்ட் பண்ணி. காவல்துறைக்கு முன்னாடி நீதியரசருக்கு என்ன தாவாக்கா மேலே எதனா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி ஐயா பரத்துக்கு, அங்கே இருக்க குற்றவியல் நீதிமன்றத்து அரசருக்கு, நீதிபதிக்கு? இதெல்லாம் வேணாங்க, மனசாட்சி படி நடந்துக்கங்க, போய் 2 வாரம் ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. அவர் நீதிபதி என்ன தெரியுமா இப்படி ஒன்று நடக்க போகுது, இது திமுகக்கும் தாவேக்காக்கும் அரசியல் ஆகும்? மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஒரு சில கேள்வி கேட்குறாரு. 10,000 பேர் வருவாங்கன்னு விஜய்க்கு நீங்கள் நம்புறீங்களே, இதுவே தப்பு இல்லையான்னு கேட்குறாரு. அப்போ என்னன்னா அரசியல் புரிதல் இல்லையா உங்களுக்கு? எவ்வளோ பேர் விஜயையும் மற்ற தலைவர்களும் ஒப்பிடக்கூடாது. இவர் ஒரு நடிகர். சனிக்கிழமை சம்பள நாள், அதனால கூட்டம் கம்மியாக தான் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சு. இது என்ன விதமான வாதங்க இது? யாரு கொடுத்த ஐடியாவே தெரியல. எதுக்கு ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தீங்க? கூட்டம் நிறைய வரணுன்ட்டு தானே சார். அப்படியே இருந்திருந்தாலும் அவங்க சொன்ன டைம் வந்து அவங்க ட்விட்டர்ல பதிவிட்டு இருந்த டைம் 12 மணி, மதியம் 12 மணி. காவல்துறை அனுமதி கொடுத்திருந்தது மதியானம் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டைம்ல விஜய் அந்த ஆன் டைம்லேயே வரலையே, அதுதானே ஆன் டைம்ல வரலங்க. அதை தாண்டி மணி ஆயிடுச்சு இல்லை, எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டிருக்கணும்ல. விஜயகாந்த் அவர்கள்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு ஜென்ரேட்டரில் தான் அவரும் கூட்டம் போட்டிருப்பாரு. காவல்துறையை அவர் நம்ப மாட்டார். இவங்கெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு அன்றைக்குமே அவர் திமுக விமர்சனம் பண்ணார். திமுக கட்சிக்காரங்கெல்லாம் பண்ணுங்க, ஆனால் தொண்டர்களுக்கு ஒன்று சொல்லுவார், இந்த குரூப்பாக போகாதீங்க, வண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போங்க, டயர்டாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியலன்னா வண்டியை கிராமமாக எங்கே ஒரு மெயின் ரோட்டில் போட்டு தூங்காதீங்க, எதனா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஓரமாக போய் படுத்து தூங்குங்க, சாப்பிட்டுட்டு போங்க, அமைதியாக இருங்க. இதெல்லாம் விஜயகாந்த் சொன்னார்ல. விஜயகாந்தை பற்றி பேச தெரியுதுல்ல, இது எங்கே கடைபிடிச்சிங்க? அப்புறம் ஆனவுனா எம்ஜிஆர் 70 என்ன நடந்தது தெரியுமா? அண்ணா இவங்கெல்லாம் இப்படியா கட்சி நடத்தினாங்க? எம்ஜிஆர் வந்து லேட்டாக போனார், என்ன பிரச்சனை? உங்களை மாதிரி ஒரு இடமா இருந்தால் எம்ஜிஆர் எல்லாம் டைமுக்கு பண்ணிட்டு போயிருப்பார். எம்ஜிஆர் 10 இடம் பேசுவார். 24 மணி நேரத்தில் 8 இடத்துலேருந்து 10 இடத்துல போய் பாயிண்டில் போய் சந்திக்கக்கூடிய தன்மை படுத்தவர் எம்ஜிஆர். ஒத்த பாயிண்ட்டுக்கு நொண்டுதீங்க. கரூரில் அவ்வளோ பெரிய மாவட்டம், மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் 3.25 லட்சம் ஓட்டு சராசரி வாக்காளர்கள் எண்ணிக்கை. நீங்கள் அப்போ பொதுமக்கள்னு பார்க்கும்போது 4 லட்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு தொகுதியிலேருந்து 2000 பேர் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்க 2000 பேர் வருவாங்க விஜய் பார்க்க? விஜய் படம் இப்போ மெட்ராஸில் 20 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 தேட்டரில் படம் பார்க்கறதுக்கு போகிற கூட்டமே அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். காசு கொடுத்து போய் பார்க்குற விஜய் அவங்க ஊருக்கு தானா வராருன்னா காசு இல்லாமல் போய் பார்க்கறதுக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. நிச்சயம் போவாங்க. இது ஏன் உங்களுக்கு புரியல?
இது தெரியும். ம், ம். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, விஜய்க்கு என்ன பலம், விஜய்க்கு இருந்த ஒரு ஆயுதம் என்ன, அவரோட ஃபேன்ஸ், அவரோட கூட்டம், ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய அந்த வசீகரம். ம். ரசிகர்கள் எனக்கு அதிகமாக, கூட்டம் எனக்கு அதிகமாக வருது, அதனால இந்த கூட்டத்தை காட்டி அரசியல்ல மற்றவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தார். விஜய்க்கு பயங்கரமாக கூட்டம் வந்து, நம்ம பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் நம்ம சும்மாவே வேணாம், நம்ம வேலை பழக்கமாக என்ன, யாருன்னா ஒருத்தர் சாதாரணமாக இருந்தால் அவங்களை தூக்கி மேலே விட்டுட்டு அவங்க அப்புறமா ஊழல் அது இது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவங்களே குறை சொல்லி நம்ம நடுத்தரில் நிற்கிறத நம்மளோட வழக்கம். அந்த வேலையை நம்மளும் பண்ணோம். லைவ் கொடுத்தோம் அவருக்கு. சனிக்கிழமை ஒண்டி பரப்புரை, அது வந்து கல்லூரி மாணவர்களாம் பாதிப்பிருக்க கூட அப்படி கிடையாது. ஸ்கெட்சு என்னன்னா, இளைஞர்கள் ஸ்கூல் பசங்க கூட வரணும், குடும்பத்தோட வரணும் அப்படின்றது அதனுடைய நோக்கம். இவர் வந்து வாக்காளர்களாக யாரையும் பார்க்கல, போய் அவங்களோட பிரச்சனையை தீக்கணுன்றது பார்க்கல. நானா கேட்குறேன்னா, சரி கரூரில் போய் பேசினீங்கல்ல, பக்கத்தில் அரவக்குறிச்சி, இந்த சைடு வந்து குளித்தலை, அந்த சைடு வந்து கிருஷ்ணராயபுரம், அங்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? அங்கெல்லாம் போய் பொதுமக்கள் சந்திங்களா? கரூர் மக்கள் சந்திப்புங்கிறதே லேட்டர், அதாவது பின்னர் தான் திட்டமிடப்பட்டிருந்தது. திடீர்னு இப்ப சமீபத்துல வந்து பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் போறாருங்கிறதுல ஒரு மாற்றம் செஞ்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடி திருச்சியில இருந்து ஒரு 3 இடங்கள்ல பிரச்சாரம் பண்றாங்க. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்ல கடைசி நேரத்துல பிரச்சாரம் பண்ண முடியல. ஸோ அதனால ஒரு சனிக்கிழமை வராங்கன்னா ஒரு 2 இடங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் மாத்திருக்காங்க. கரூர் பின்னாடி இருந்தது எப்படியும் அடுத்த மாதம் தான் நினைக்கிறேன். பட் இப்ப கரூர் உடனே வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியதுக்கான தேவை என்ன சார்? முப்பெரு விழா நடந்திருக்குது, அதையுமே 30 பேர் விழா கிண்டல் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் வந்து திமுகவா ஒரு கேள்வி கேட்கறது, வெளிநாட்டுல போய் நீங்க முதல்வர் இன்வெஸ்ட் பண்ண போனீங்களா, உங்களோட முதலீடா இல்லை முதலீடு ஈர்க்க போனீங்களா, அந்த கேட்கறது. அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னாச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு என்னாச்சு, அதெல்லாம் அரசியல் ரீதியாக கேட்குற கேள்வி எல்லாம் கரெக்டுங்க. விஜய் வந்து திமுகவை எதிர்ப்பதெல்லாம் 100% கரெக்டு. ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணாதான் விஜய்க்கு உண்டான வாக்கு வரும், வசீகரம் வரும், அதெல்லாம் 100% விழுக்காடு. விஜய் செந்தில் பாலாஜியை சந்தேகப்படுறதோ, நான் அதுக்குள்ளலாம் போகல. உங்களோட தொண்டர்களை நீங்கள் ஏன் மதிக்க மாட்டேன்றீங்க, உங்கள் தொண்டர்கள் மற்றவங்களை ஏன் மதிக்க மாட்டேன்றீங்க? கட்டுக்கடங்காத கூட்டம்னா என்ன காலக்கேயர் கூட்டமா? அது நீங்களாம் வந்து எல்லாருமே வந்து நம்மள மாதிரியே பிறந்து படித்து அப்படி வரவங்க தானே. உங்களோட சேட்டை ஒண்டி ஏன் ஒரு தினுசா இருக்குது? மற்ற கூட்டத்துக்கு வர பொதுமக்களோ மற்ற கூட்டத்துக்கு வர இளைஞர்களோ டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது கிடையாது. உங்கள் கூட்டத்துக்கு வர உங்கள் தொண்டர்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாங்க. அதிமுகவும் கிட்டத்தட்ட 160 தொகுதிக்கு மேலே சட்டமன்ற தொகுதி போய் சுற்றிட்டு வந்துட்டாங்க. அங்கெல்லாம் எங்கேயுமே மரக்கிளை உடையில, காம்பவுண்டு உடையில, அசம்பாவிதம் நடக்கல. ஏன் உங்கள் கூட்டத்தில் நடக்குது? கூட்டம் நிறைய வருது. இப்போ கூட்டம் நிறைய வருதுன்னா அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? மனித உயிர்கள் தான் பிரச்சனை. கூட்டம் வருதுன்னா அதை பார்த்து ரசிக்கிறது ஒரு விதம். இவ்வளோ கூட்டம் வருதே, இதனால் பாதிப்பு ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறது ஒரு ரகம். இந்த 2வது ரகம் தான் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன பார்க்க வரீங்க? நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போகணுன்னு சொன்ன விஜயகாந்த் எங்க? இல்லை ஒரே ஊரில் ஏங்க நான் கேட்குறேன், இப்போ ஒரு வீம்புக்கு இதே கரூரில் தான் எடப்பாடி பழனிசாமி இது பண்ணாரு, ரைட்டா? முன்னாடி 4 சட்டமன்ற தொகுதிக்கு தனித்தனியாக போகிறாரு. கரூரும் கள்ளக்குறிச்சியும் சேர்த்து, சாரி கரூரும் வந்து உங்களுக்கு குளித்தலையும் சேர்த்து, இல்லை அரவக்குறிச்சியும் சேர்த்து, இல்லை 4 தொகுதியிலேருந்து மாவட்ட செயலரை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஊரில் 30,000 பேர் 20,000 பேர்லாம் இருக்கக்கூடாது, இல்லை 10,000 பேர் இருக்காது, எனக்கு எல்லாருமே கரூரில் வரணும். கரூரில் செந்தில் பாலாஜி போட்ட முப்பெரும் விழாவை விட எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் அதிகமாக கூட்டின மாதிரி நீ காட்டணும் அப்படின்னா, அவங்க மாநாடு போடுற கட்சி, பணம் செலவு பண்ணுற கட்சி, கட்சியில் ஒரு 70-80 மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலரும் 5,000 பேர். நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது. பஸ்ஸை பிடிச்சி நேராக கரூருக்கு இறக்கணும்னா எடப்பாடி பழனிசாமியால் இதே வேல்சாமிபுரத்தில் விஜயை விட டபுள் மடங்கு காட்ட முடியுமா? முடியாது. கூட்டம் தான் அரசியல்னு வச்சுக்கோங்க. யார் மாபு காட்டுறது, யார் மக்களை காட்டுறது தான் அரசியல்னு வச்சுக்கணும். திருச்சியில் உங்கள் கூட்டத்தை பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க, மிரண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நினச்சிருந்தா ஒரு 3 லட்சம் பேரையோ 2 லட்சம் பேரை திரட்ட முடியாதா? இப்போ காவல்துறை என்ன சொல்ல போகுது? பர்மிஷன் கொடுத்துருவாங்க. எவ்வளோ பேர்ப்பா? 30,000 பேர் சொல்லிட்டு ஒரு 70,000 பேர் 80,000 பேர் அவங்களால கூட்டின்னு வர முடியாதா? அவங்களுக்கு பஸ் வசதி இல்லையா? உங்களுக்கு தானா வருது, ஆனால் அவங்களுக்கு இட்டுன்னு வர சக்தி இருக்குல்ல, பூத்தில் ஓட்டு வாங்குற சக்தி இருக்குல்ல. அவங்க பண்ணியிருந்தா ஏன்னா அதோட பிரச்சனை என்னன்னு தெரியும். இந்த பாயிண்ட்டில் 5,000 பேர் தான் பிடிக்கும்னா 5,000 பேர் தான் பிடிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஒரு சில இடத்துலலாம் வந்து அவங்க சந்து பொந்துலலாம், உதாரணத்துக்கு மதுரையில் வந்து மதுரை மத்தியில் எடப்பாடி பழனிசாமி போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. சின்ன சந்து, இந்த சின்ன சந்தில் போயிட்டு 15 நிமிஷமா என்னமோ தான் பேசிட்டு போயிட்டே இருக்காரு. போடியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ அங்கே வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு சிலர் வந்துட்டு
கருப்பு கொடி காட்டுறாங்க, பிரச்சனைலாம் வருது. 15 நிமிஷத்துல முடிச்சுக்கிட்டு பிரச்சாரத்தை மக்களை பார்த்துட்டு டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டார். அங்கேயே வம்படியா இருந்து நான் பிரச்சாரம் பண்ணுவேன், இங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆகட்டும், ஓபிஎஸ் வேணும்ட்டே பண்ணாரு, கூட்டத்துல ஆளை விட்டு அமிச்சாரு, உனக்கு அது அசிங்கமாவதோ எனக்கு அசிங்கமா, அந்த அரசியல பண்ணலையே. தொண்டர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை, எந்தவித அசம்பாவிதமும் பப்ளிக்குக்கும் தொண்டர்களுக்கும் டிராபிக் அங்க கூட அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் எடப்பாடி பழனிசாமிக்கும், ஆம்புலன்ஸை விடாதீங்க, காவல்துறை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா நாங்கள் உங்களெல்லாம் விட மாட்டோம், எங்கள் தொண்டர்களை டிஸ்டர்ப், அதோட முடிஞ்சு போச்சுங்க. அதை தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா இவர் மேல இருக்கிற தப்பு எல்லாத்துக்கும் திமுகன்றார். அது எப்படி? அதாவது கரூர்ல நடந்ததுக்கு இதெல்லாம் நம்ம திட்டமிட்ட சதியா இருந்தா செந்தில் பாலாஜி, ஒருவேளை திட்டமிட்ட சதி இல்லைன்னா அப்ப நீங்க பேசுறது பொய்யாயிடுதுல, நீங்க சந்தேகத்தை ஏற்படுத்தல. நீங்க அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடியது சதி நடந்திருக்கு அப்படிங்கறத வைக்கிறாங்க. ரெண்டாவது கரூர்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய சில திமுக நிர்வாகிகள் இன்னைக்கு சாயங்காலம் ஏதோ ஒரு அசம்பாவிதமா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சம்பவம் நடந்த உடனே எப்படி மருத்துவமனைகள் தயாரா இருக்கு, அவ்வளவு ஆம்புலன்ஸ்கள் வருது, இது எப்படி திட்டமிட்டதா இருக்கு? அமைச்சர்கள் அடுத்து 2 மணி நேரத்துல மருத்துவமனைக்கு வராங்க, முதல்வர் நைட்டோட நைட்டா கிளம்பி வராரு, இந்த மாதிரியான விஷயங்களையும் கேள்வியா எழுப்புறாங்க. கரெக்டான கேள்வி, ரைட்டு அவங்க எழுப்புறது. இப்போ முதலமைச்சர் அந்நேரத்துக்கு எதுக்கு செக்ரட்டரியேட் போனாரு அப்படின்னு கேட்டா அது அறிவுபூர்வமான கேள்வி. ஏன்னா முதலமைச்சர் இருக்கிறது கேம்ப் ஆஃபீஸு. இது இயற்கை பேரிடரோ அதுவோ கிடையாது, இது செயற்கையா மனிதனால் ஏற்பட்ட பேரிடர். இயற்கை பேரழிவு அப்படின்னா நீங்க கோஸ்ட் கார்டு கிட்ட பேச வேண்டியது இருக்கும், இல்லை மத்திய அரசு கூட பேச வேண்டியிருக்கும், செக்ரட்டரியேட்டில் அதற்கு உண்டான ஹெல்ப் லைனு ஹாட்லைன் இருக்கும், முதன்மை செயலாளர் இருப்பார், தலைமை செயலாளர் இருப்பார், ஃபேக்ஸ் இருக்கும், மெயில் அனுப்பலாம், எல்லாம் ரைட்டு. இது கலெக்டர்கிட்ட ஓவர் த ஃபோன் எடுத்து ஹெல்த் மினிஸ்டர்கிட்டையும் ஹெல்த் செக்ரட்டரிக்கிட்டையும் பேசி எஸ்பியை போட்டு சரி பண்ண முடிகிற வேலை. இதுக்கு எதுக்கு அவர் அந்நேரத்துக்கு போனாருன்னு கேட்டால் எனக்கு அது புரியுதுங்க. ஆனால் அமைச்சர் ஏன் அங்கே சீக்கிரமாக வந்தார், செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தார் கேட்குறதுலாம் அபத்தங்க. மகேஷ் பொய்யாமொழி அங்கேருந்து வண்டியை வேகமாக பிடிச்சா 30 நிமிஷம் கான்வாயில் பிடிச்சா. செந்தில் பாலாஜி சாதாரணமாகவே அவர் தொகுதியில் எதனா ஒன்றுனா உடனே போகக்கூடிய தன்மை படைத்தவர். அதனால தான் அவர் இப்போ நான் சொல்கிறேங்க, செந்தில் பாலாஜி நீங்கள் அவரை அரசியல் ரீதியாக இல்லை வழக்காடு மன்றத்தில் தான் நீங்கள் பிடிக்க முடியும், அரசியல் ரீதியாக அவர் கிட்டேயே போக முடியாது. எல்லா தகுடு தத்துவம் வேலையும் தெரிஞ்சவர் செந்தில் பாலாஜி. சுயேட்சையானா கூட கரூரில் ஜெயிக்கக்கூடிய சக்தி படைத்தவர். இது நல்ல அரசியல் இல்லை. ஆனால் கள நிலவரத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு யாரோ தள்ளி யாரோ பண்ணலை, உங்கள் கூட்டத்துக்குள்ளே நடந்தது. இதுக்கு எப்படிங்க செந்தில் பாலாஜி பொறுப்பாவார்? எதுக்கு நீங்கள் எதுக்கு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க? எதுக்கு செந்தில் பாலாஜி சீக்கிரமா வந்தது செந்தில் பாலாஜி தப்பா? செந்தில் பாலாஜி சீக்கிரமா வந்ததுனால ஒரு உயிர் எக்ஸ்ட்ரா போயிடுச்சிருந்ததுன்னா அது சரியா தப்பா? ஆம்புலன்ஸ் சீக்கிரமா அவளை வந்ததுனால கொஞ்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு, அது சரியா தப்பா? அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தள்ளி வச்சிட்டியா நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. காவல்துறையை சேர்ந்தவரோட ஒரு வீட்டில் ஒருத்தர் சாவு விழுந்திருக்குதுங்க, அங்க போய் தெரிஞ்சு அமைச்சிருப்பாரா? இல்ல அந்த கரூர்ல இருக்கிற ஆம்புலன்ஸ்லாம் சதி வேலைக்கு ஓட்டுறாங்கன்னா அவங்கலாம் மனுஷன் டிரைவர்கள் மேலே கை அடிச்சிருக்கீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்படி ஒரு சதி திட்டம் இருக்குன்னா அந்த கரூர் ஆம்புலன்ஸ் ஓட்டுற ஒருத்தருக்கு மனசாட்சி இருக்காது? இல்ல ஒரு திமுக காரன் இது தப்பு, இதெல்லாம் ஏன்னா கூட்டத்துல அவன் குடும்பத்துல சேர்ந்தவனும் விஜய் கூட்டத்துக்கு போயிருப்பான். ஓட்டு மாத்தி போட்டாலும் பரவாயில்ல, நான் விஜயை போய் பார்க்கணும், விஜய்க்கு உண்டானதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. கரூர் மக்களுக்கு இது என்ன போயிருக்காதா? கசிஞ்சிருக்காதா? சரி, நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 பத்திரிகையாளர்கள் போய் கவர் பண்ணாங்க. 30 பத்திரிகையாளர்கிட்ட ஒருத்தன் கண்ணில் கூட ஒருத்தன் கேமராவில் கூட இது சிக்கலையா? நீங்களே 5-6 ட்ரோன் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்களா ஹை ரெசல்யூஷனில்? அதில் அது வரலையா? கத்தியை வச்சுருந்தான்றீங்க, கல்லெத்து அச்சான்றீங்க, செருப்பு தூக்கி போட்டது உண்மை, செருப்பு போகுது. ஒருவேளை கோவத்தில் கூட இந்த சத்தத்தில் அட்டென்ஷன் சீக்கிங் கூட பண்ணியிருக்கலாம், இல்லை திட்டமிட்டு திமுக காரனே பண்ணியிருக்கலாம். அரசியல் பேசுறதுக்கு இது நேரம் இல்லை. நீங்க இது மாதிரி ஒரு த்ரெட் இருக்குன்றது உங்களுக்கு காமன் சென்ஸே இல்லையே. 30,000 பேர் கூடுனா தள்ளுமுள்ளாவும் அங்கே சாவு வருன்றது புரிதலே இல்லையே. இதற்கு முன்னாடி சிம்டம்ஸ் கொடுத்துருக்குல்ல, மயக்காட்சி விழுந்திருக்காங்கல்ல, மருத்துவமனைக்கு போயிருக்காங்கல்ல, டசனா போயிருக்காங்கல்ல. அன்னைக்கு சாவாதது உங்க நல்ல நேரம், இல்லை அவங்களோட நல்ல நேரம். இன்னைக்கு செத்தது உங்க கெட்ட நேரம். இதுதான் இதுல கரூர்ல ஆச்சு, இது அங்கே நடக்கலை இங்கே நடக்கலை. நான் சொல்றேன், உங்க தொடர்களை நீங்க சரி செய்யலைன்னா அடுத்து இனிமேல் போற இடம்லாம் இது நடக்கும். இராணுவத்தை வச்சு பாதுகாப்பு கொடுத்தாலும் இவங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறதை நிறுத்தாத வரலுமோ, இவங்க ஒருத்தர் முண்டி அடிச்சு போகாத வரலும், விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்த. விஜய் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வரீங்க, கூட்டம் சேர்ந்துருக்கு, வண்டி மேலே வந்துட்டு
நான் அங்கே பேச போகிறேன், என்ன இங்கே பார்த்துட்டீங்க, ஃபோட்டோலாம் அதுக்கும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. பொய்யுங்க, அதெல்லாம் பொய்யுங்க, அபத்தமான பொய்யுங்க. உங்கள் தொண்டர்களை பாதுகாக்கணும், ஒழுங்குமுறையாக நடவடிக்கை எடுக்கணும், அதெல்லாம் அனுமதி கொடுத்தாங்கல்ல. ஏன்னா ஜட்ஜிக்கு வேறு வேலை கிடையாதா? எங்கே விஜய் கை தூக்குறாரு, எவ்வளோ தூக்குறாரு, சினிமா டைலாக் எவ்வளோ தான் ஊட்டி எவ்வளோ பேரை ஏமாற்றுவீங்க? நான் கேட்குறேன். உங்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கிறது அரசியல் ரீதியான பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் மீது குறைந்தபட்ச மரியாதை எங்கே, மனிதநேயம் எங்கே? 10 மணி நேரம் காக்க வச்சுட்டு வரீங்களே, ஷூட்டிங்க்கு இப்படி தான் லேட்டாக போவீங்களா? ஷூட்டிங்க்கு துட்டு கொடுத்தா ப்ரொடியூசர் கிட்ட இந்த மாதிரி 10 மணி நேரம் லேட்டாக போங்க. ப்ரொடியூசர் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியுமா? உச்சக்கட்ட நடிகராக இருந்தால் கூட சரி. இந்த கிரியேஷன் அந்த கிரியேஷன், இந்த மூவி இந்த மீடியான்னு அப்பப்போ தெரியுதா டைமுக்கு? ஏதாவது சினிமாக்கார கவர் பண்ணுற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர் பங்க்சுவலாக இருப்பாருங்க, ஷூட்டிங்க்கு கரெக்டாக வந்துடுவாருங்க. அவர் ஒரு ஷாட்டு திருப்பி வரலாம், திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுவார். முன்னாள் நைட்லேருந்தே வீட்டில் டான்ஸ் ஆடிட்டு ஆடுவார். அதெல்லாம் இன்றைக்கி வகனையாக பேச தெரிஞ்சதில்ல. இன்றைக்கி எங்கே டைமு பங்க்சுவாலிட்டி எங்கன்னா ஒரு இடத்துல விஜய் மெயின்டைன் பண்ணார் கொண்டு சொல்லுங்கள். ஏன் 1/2 மணி நேரம் லேட்டு, 2 மணி நேரம் லேட்டு? பிரச்சாரத்திலேயே தாமதமாக தான் வந்தது திருச்சியில் நடத்துறது. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தாமதம் தான். மதுரை தாமதம், அந்த வி ஹவுஸ் தாமதம், நாமக்கல் தாமதம், கரூர் தாமதம், திருச்சி தாமதம், அரியலூர் தாமதம், நாகப்பட்டினம் தாமதம், திருவாரூர் தாமதம், பெரம்பலூர்ல தாமதத்தால பண்ணவே முடியல. ரைட்டா? இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு திருச்சி ஏர்போர்ட்ல இதற்கு முன்னாடி எப்பனா தொண்டர்கள் பேரிகேட்லாம் தள்ளி விட்டு போன காட்சிகள் எதனா கட்சியில் பார்த்தீங்களா? சரி, காம்பவுண்ட் வாலையே உடைக்கிற அந்த சர்வ வல்லமை படுத்த மாதிரி பார்த்தீங்களா? எங்கன்னா அந்த பில்டிங் ஓனர் என்ன பாவம் பண்ணா? சிமெண்ட் வேலை தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் போய் கூட்டம் போட்டதுனால காம்பவுண்ட் வால் போச்சு. நீங்கள் போய் கூட்டம் போட்டால் அங்கே மரம் பட்டு போயிடும். நீங்கள் போய் கூட்டம் போட்டால் அந்த ஏரியாவில் பவர் கட் ஆகணும். எதனா ஒரு அரசியல் கட்சி எங்கள் தலைவர் வராரு அதனால கரண்ட் கட்டு பண்ணுங்க அப்படின்னு எதனா ஒரு கட்சி இதுக்கு முன்னாடி கோரிக்கை வைத்து பார்த்துருக்கீங்களா? கரூர்ல ஏன் அப்படி ஒரு கோரிக்கை வச்சிங்க? கரூர்லையும் நாமக்கல்லையும் எதுக்கு கரண்ட் கட் பண்ண கேட்டீங்க? கரண்ட் கட் பண்ணாங்க, அவங்க சொல்றாங்க. கரண்ட் கட்டு நீங்க கேட்டீங்களா? இல்லையா? கேட்டிருக்கேன். எதுக்கு கேட்டீங்க? இந்த மாதிரி எந்த வித அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது. ஏன் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது? ஏன் ஒரு இடமா ஒழுங்கா இருக்கு தெரியாதா அவங்க தொண்டர்களுக்கு? அதை கட்டுப்படுத்த தெரியாதா? கை கால் இருந்தா வச்சுக்கிட்டு அங்கேயே இருக்க வேண்டியதுன்னா இங்க தாவுறது அங்க என்ன வேலை இது? அப்ப சீமான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சா? நீங்க என்ன பறவைகளா? டிரான்ஸ்ஃபார்மரா பறந்து போய் நிற்பீங்களா? மனிதர்கள் தானே. ஏன் இந்த குறைந்தபட்ச ஒழுக்கம் இல்லை? இது எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் காவல்துறை என்னை பாதுகாக்கணுன்றது என்ன விதமான அபத்தமான இது வாதம்? இது ஒன்றும் இல்லைங்க. இவர் அந்த கூட்டத்தில் வண்டி உள்ளே இருந்தார் பாருங்க, கேரவேனில். அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். இவர் வெளியில் காட்சி தரல. அவன் இவரை பார்த்தா தான் போவான்னு இருக்கிறான். அதனால கூட்டம் அதிகமாக இருக்கு. சரியா அவரை முன்னாடி அதிகமாகல, கூட்டத்தை சேர்த்தாங்க. நான் அங்கே இருந்து பார்த்தவன், அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன். யாருன்னா என்ன கேட்டாங்கன்னா என்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, காட்ட முடியும் இந்த டைமில் என்ன ஆச்சு எவ்வளோ ஆச்சுன்ட்டு. மக்களை பார்க்க தானே வந்தீங்க, கேரவேனில் என்ன வேலை? நீங்கள் என்ன பேட்டி எடுக்க வரீங்க, எனக்கு தூக்கம் வருதுன்னா நான் சொல்லுவேன், எங்க இந்த டைமில் நான் தூங்குறேங்க, நீங்கள் அப்புறமா வாங்கன்னு சொன்னோம். உங்களை வர வச்சுட்டு மேபி டயர்டாக இருந்தால் ஒரு காலவர் காக்க வரல. நான் ஒரு 8 மணி நேரம் உங்களை காக்க வச்சா நான் மனுஷனா? யாரா வேணா இருக்கட்டும். இது ஒரு மனிதருக்கு மனிதர் புரிதல் இல்லையா? ஒரு மனிதருக்குமே இப்படி இருக்கும்பொழுது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உங்களை மனிதர்கள் நேசிக்கிறாங்க. அவங்க ரோட்டில் காத்து கிடக்குறாங்க. அவங்க காத்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்க குழந்தை குட்டியோட நின்றுட்டு இருக்காங்க. இந்த மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் மரியாதை எங்கே போச்சுன்னு தான் நான் கேட்குறேன். மற்றவங்க மனுஷனை மதிக்க தெரியாதா? அதுதான் கேட்குறேன். இதில் திமுக நல்ல கட்சி, தாவேகா கெட்ட கட்சி, அதற்கெல்லாம் நான் போகல, நான் அரசியலுக்கே போகல. உங்களோட பேசிக் நடத்தையில் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனை இருக்குது. அதை நீங்கள் எப்போ செஞ்சுக்க போகிறீங்க? உங்கள் தொண்டர்கள் போகிற இடத்துலலாம் அங்கே இருக்கிற கடையில் இருக்கிற அந்த பில்போர்டு மேலே ஏறி நின்று அதை உடைகிறாங்க. இல்லை ஒரு பம்ப் இருந்ததுன்னா அது மேலே 10 பேர் ஏறி நிற்கிறாங்க. ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சுருந்தா அது மேலே 8 பேர் ஏறி நிற்கிறாங்க. ஜென்ரேட்டர் மேலே ஏறி நிற்கிறாங்க. 10,000 சேரை போட்டு உடைப்பீங்க. சேர் உடைக்கிறது புதுசு கிடையாது. என்னைக்குனாச்சும் ஒரு நாளைக்கு அந்த சேர் கான்ட்ராக்டர் கூப்பிட்டு எப்போ இது மாதிரி நஷ்டம் ஆகி போச்சுன்னாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யார் காரணம்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பையன் எப்போ வந்தாலும் சேரை உடைக்கிறான், இந்த பையனை அடுத்த முறை கூட்டத்தில் வரக்கூடாது, பவுன்சரை போட்டு இயர் மார்க் பண்ணி அதெல்லாம் சரி செய்யணும்ல. இதெல்லாம் கெட்ட பேர் தானே உங்களுக்கு. இந்த கூட்டத்தை டான்ஸ் ஆடுறது சாம் டேனியல் வச்சு ஒரு பையன் ஆடினா டான்ஸு. எவ்வளோ மூத்த பத்திரிகையாளராக இல்லையா அவர்? எதனா ஒரு விஷயம் கூப்பிட்டு யாருன்னா கண்டிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நான் ரசிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? எது பண்ணாலும் ரசிக்கிற மனநிலை. அவ்வளோதான். கூட்டத்தில் நான் ஒரு ஸ்டார், என்ன ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்கோ, நான் படம் நடிச்சு இப்படி ஆடினேன்னா 200 கோடி போவோம், அதனால் நான் லேட்டாக தான் வருவேன்.
அப்படியே இருக்கும், இருந்தால் இருக்கும், எல்லாம் போகும். இந்த திமிரு அதற்கு இப்போ இன்னைக்கு அப்படியே உள்ளே உட்காந்தபடியே இருக்கிறீங்களா? இப்போ விஜயோட அரசியல் அவர் இஷ்டத்துக்குலாம் இனிமேல் பண்ண முடியாது சார் நீங்கள். ஏன்னா கோர்ட்டுக்கிட்ட போயிடுச்சு. இப்போ பஞ்சாயத்து என்ன பண்ணிடுச்சு? கோர்ட்டுக்கிட்ட போயிடுச்சு. கோர்ட்டில் வந்துட்டு உன் சின்ன நான் உன் கட்சி நான் உன் தொண்டை யார் உன் கொள்கை யாரெல்லாம் கேட்க மாட்டான். ஒழுங்காக சட்டப்படி ஒழுக்கம்னா நடக்க முடியுமா? முடியாது. நந்தினா பர்மிஷன் இல்லைன்னா போயிட்டே இரு. ஏற்கனவே இந்த அனுமதி கொடுக்கறதுல தாமதப்படுத்துறது நிராகரிக்கப்படுறதுக்கு கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க தொண்டர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, அவங்களை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அடுத்தது போய் சொல்லிடுவாங்க. கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜி வந்து அதிமுக ஆதரவு, அந்த இன்னொரு ஜட்ஜி வந்து திமுக ஆதரவு, இவர் வந்து பிஜேபி பாசறையிலேருந்து வர, இப்படியே போய் ஸ்டாம்ப் பர்ஷனே வாங்க. போய் நீங்கள் திருந்த மாட்டீங்க. ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் தேடி தேடி கட்சி கொள்கை கேட்டால் அதுக்கு தெரியாது, ஆனால் குறை சொல்ல வேண்டி தெரியும் அரசியல் ரீதியாக. அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன், திருச்சி போல் ஒரு பெரிய மாவட்டத்துக்கு 2 மணி நேரம் எப்படிங்க பத்தோம்? எங்கெங்க உங்கள் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னங்க பண்ணுறாரு? திருச்சி ஜனத்தொகை எவ்வளோ? 10 சட்டமன்ற தொகுதி, குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதி 2 லட்சம்னாலுமே 25 லட்சம் வாக்காளர்கள், பொதுமக்கள் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க, 35 லட்சம் பேர். அது இல்லாமல் டெய்லி திருச்சிக்கு ஒரு 3லேருந்து 5 லட்சம் பேர் வந்து போவாங்க டிரான்சிட். ஏன்னா அது எல்லா நகரத்தையும் கனெக்ட் பண்ணுறது. 6-7 பார்டர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 40 லட்சம் பேர் வந்து போகிற இடத்துல, ஒரு சர்வதேச விமான நிலையம் இருக்கிற இடத்துல நீ 2 மணி நேரம் எடுத்து மொத்த சிட்டியையும் அன்னைக்கு திருச்சியும் அலோலப்படுத்த வச்சிங்களா இல்லையா? யூ டுக் இட் ஃபார் கிராண்டட், ரைட்? சாவுக்கு விமான நிலையத்தில் இறங்கி வீட்டுக்கு போக முடியல, பாவமா இல்லையா? அது தன்னோட சொந்தக்காரங்க உறவினர் இறந்துருக்காங்க, சுடுகாட்டுக்கு இட்டுன்னு போனோம், டைம் ஆகுது, போக முடியல, போக்குவரத்து நெரிசல். திருச்சியில் ஆச்சா இல்லையா? திருச்சி ஏர்போர்ட்ல இதெல்லாம் வந்து இது காதுக்கு வந்தவன என்ன பண்ணியிருக்கணும்? அந்த நபர் யாரோ கண்டுபிடிச்சி தேடி அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேடு. நான் இதை செய்தி பார்க்க மாட்டேன், பேப்பர் படிக்க மாட்டேன், செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன், நாட்டு நடப்பு தெரியாது, வந்துட்டு வாட் அங்கிள், டியர் அங்கிள், சிஎம் சார். இது படம், நான் பேசுறது அரசியல். மாறணும். இப்போ வந்து இனிமேல் மாறுவாரா எப்படின்னு தெரியல. இனிமேல் மாறணும், இல்லைன்னா மக்கள் மாற்றுவாங்க. எல்லாருமே உங்கள் தொண்டர்கள் கிடையாது, மனசாட்சி உள்ளவர்கள். ஒரு சிலருக்கு நான் கேட்குற கேள்வி வந்து, நான் வைக்கிறது வந்து விஜய் மீதான குற்றச்சாட்டு அல்ல, விஜயினுடைய அந்த நடவடிக்கை மீதான கேள்விகள். விஜய் வந்து ஊழல் பண்ண போகிறாரு, விஜய் வந்து தவறான முறையில் வந்து பணம் சேர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி அபாண்டமான பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. நல்ல மனிதர்னு பேர் எடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் தொடர்ந்து கோட்டை விடுறாரு. இங்கே இப்போ சாகு வீட்டுக்கு நீங்கள் போக மாட்டேன், ஆள் அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு உங்கள் தொண்டை செத்து போய், அதுவும் 41 பேர் செத்து போய் திரும்ப கரூர் போகாததுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். இப்போ நான் திரும்ப கரூர் போனால் அதை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனைகள் எழும், ஒரு கிளம்பும். சரி ரைட்டு, நீங்கள் இனிமேல் பிரச்சனை பண்ணால் பிரச்சனை எழும். அப்புறம் கடைசியில் எதுக்கு அந்த டைலாகு, என்னோட அரசியல் இன்னும் தீவிரமாகனு? ஒன்று இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க. அதெல்லாம் போய் உங்களை கரூருக்கு யாரும் போவே சொல்லலை. திருச்சியில் போய் திருச்சியிலேருந்து அந்த மக்களுக்கு வேணுன்ற மக்களுக்கு எதனா நிவாரணம் பண்ணலாம்ல, உங்கள் தொண்டர் தானே. இது கூட சொல்லி கொடுப்பாங்களா உங்களுக்கு? அது தோணாதா? பதிவிட்டு இந்த ட்வீட்லேயே அதை நம்ம சரிங்க. ஒரு சில பேர் இறந்த வீட்டில் தாவேக்கா தொண்டர்களை விட்டு ஒரு வீடியோ கால் ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அவரோட ஆட்சியில் ஒரு சில தவறுகள் நடக்குதுன்னா டக்குன்னு என்ன பண்ணுறாரு, டெக்னிக்கலாக மாவட்ட செயலர் அங்கே அமிச்சு ஈவாவேலு போன்றவர்கள், இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அங்கே அமிச்சு அவங்கக்கிட்ட அப்படி இப்படி பேசி அவங்கள அப்படி மனசு சாந்தப்படுத்தி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சாரிம்மா, சாரிப்பா, அந்த சாரியை நம்மளாம் கிண்டல் பண்ணோம்ல. இவர் சாரி மாடல் அரசாங்கம், இதே வேலை இவருக்கு சாரி கேட்கறதுன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, எதிர்கொள்கிறாரா இல்லையா? ஓடி ஒளியில இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் வந்தவொடனே கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், 13 பேர் சுட்டுட்டான் காவல்துறையில், சொல் பேச்சு கேட்டானோ கேட்கலையோ என்னமோ, தேர் இழுத்து தெருவில் விட்டானுங்க, ஊரே காரி உமிழ்கிறது அரசாங்கத்தின் மீது. நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், விசாரணை ஆணையம் அமைப்போம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், எதையோ சொல்லி அந்த அந்த இடத்துக்கு திருப்பி போய் இப்போ தூத்துக்குடி போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் நிஜ அரசியல்வாதிக்கும் இதுதான் வந்து நீங்கள் வந்து ஸ்கிரிப்டட் பொலிட்டிஷியனுக்கும் வித்தியாசம். இப்போ இவர் ஸ்கிரிப்டட் பொலிட்டிஷியனாகவே இருப்பார், இவர் மாற மாட்டார், அப்படி கிடையாது. இதெல்லாம் பாடம், ஒரு அனுபவம். அனுபவம் நீங்கள் எப்போ கற்றுக்கிங்கன்னா, உங்கள் மீது தவறு இருந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும். அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சியோட நான் தப்பு செஞ்சு தெரியாமல் கூட்டணி வச்சுட்டேன், இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன். அது ஒரு புரிதல். அவங்களுக்கு எங்கே புரியாமல் போச்சு? ஊழல்வாதிகளை பக்கத்தில் வச்சுக்கணும் அந்த கட்சி நடத்துனாங்க, அது பிரச்சனை. ஸ்டாலின் அவர்களுக்கு வருவோம்.
செந்தில் பாலாஜி மிக மோசமானவர், மிக மட்டமானவர், இவர் ஊழலுக்கு பேர் போனவர் சொல்லிட்டு அவர் எங்கே திருந்தலை, எங்கே திருத்திக்கலை. அதே செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு திருப்பி அமைச்சரவையில் முக்கியம் கொடுத்து செந்தில் பாலாஜியை முடக்க பார்க்குற இதுதான் செயல் வீரர் அப்படின்னு செயல் வீரர்னு டைட்டில். இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இது ஒவ்வொரு பண்ணுற தப்பையும் நம்ம கோடிட்டு காட்டுறோம். ஏன்னா மக்களுக்கு அப்போ தான் அது புரியும். ஆனால் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் அவர் அந்த தார்மீக பொறுப்பை ஏற்றுக்க மாட்டேன்றாருங்க. இதில் தவறோ ரியாக்ட் பண்ணணும். நீங்கள் 70 மணி நேரம் கழிச்சு தான் என் தொண்டை செத்தா கூட நான் வந்து ட்வீட் போடுவேன், நான் வந்து ஒரு வீடியோ காணொலி வெளியிடுவேன் அப்படின்னா என்னது? 41 பேர் ஒரு முக்கியமான விஷயமா தெரியலையா? 41 உயிர், இதுக்கு வந்து 70 மணி நேரம் தேவையா? 70 மணி நேரம் தூங்க தெரிஞ்சுதா, சாப்பிட தெரிஞ்சுதா, மற்றதெல்லாம் என்ன தெரிஞ்சுது? ஏன் ஒரு 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 கண்டனம்? ஏங்க வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க மற்ற சர்வதேச தலைவர். இது இன்டர்நேஷ்னல் ஹெட்லைன்ஸ், அது வச்சு தெரியுமா தெரியாதா? மலேசியாவில் தமிழ் பத்திரிகையில் இது தலைப்பு செய்தி, ஸ்ரீலங்காவில் தமிழ் செய்திகள் இது வந்திருக்குது, சிங்கப்பூர்ல வந்திருக்கு, சீனால இருந்து கூட. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு 70 மணி நேரம் உங்களால் எப்படி அமைதியாக தூங்க முடியுது, இல்லை இருக்க முடியுது? நீலாங்கர வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு போக தருது இல்லை? ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு போக வேண்டியதானே? ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல என்னத்துக்கு பயம்? என்ன பிரச்சனை? நாங்கன்னா விழுங்கிடுவோமா? ஏன் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார் விஜய்? என்ன பிரச்சனை? அரசியல் தானே பண்ண போறாரு. ஓ, அப்போ பத்திரிகையாளரே சந்திக்காம அரசியல் பண்ணலான்ற எண்ணம் இருக்கு. அது எங்கேருந்து வருது அந்த எண்ணம்? நிறைய பேர் வராங்க, அதனால நான் ஸ்டார். கூட்டம் இருந்தா முதலமைச்சர் ஆயிடலாம். அப்போ அதுக்கேற்ற அரசியல் மற்றவங்க பண்ணுவாங்கல்ல. இன்னொன்று, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க திமுக கிட்ட? திமுக நியாயமாக நடந்துக்கணும், நல்லதனமா விஜயோட பிரச்சாரம் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தாலும் அப்பா அவங்களெல்லாம் பத்திரமா பார்த்து அவர் நம்மளை பற்றி பேசுவார், உதயநிதியை பற்றி பேசுவார், கிண்டல் பண்ணுவார், நையாண்டி பண்ணுவார், நம்ம ஆட்சி போயிடணும்னு நினைப்பார். ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து முடிஞ்சால் குடித்தண்ணி ரஸ்னா பேட்டெல்லாம் காசி கொடுத்து தாவேக்கா தொண்டர்களை பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க சாலையில் ஒன்வேல எதிரில் வந்தாங்களோ அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது. 4 பேர் பைக்கில் வந்தாலும் அவங்கள காவல்துறை எதுவும் கேட்கக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மர் உடச்சிட்டு போயிட்டா நம்ம வந்து அதுக்கு டெண்டர் விட்டு டிரான்ஸ்ஃபார்மர் உடச்சி வைக்கணும். இதுதான் நீங்கள் திமுக கிட்ட எதிர்பார்க்குறீங்களா? அரசாங்கத்துக்கிட்ட நாயன்னு ஒன்று இருக்குல்ல, அடிப்படைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அடிப்படையே உங்கள் கட்சியில் தப்பாக இருக்கு. தொண்டர்களை வந்து அரசியல் படுத்தணும், இந்த அடிப்படை விஷயங்களை முதல் வந்து அவங்க தொண்டர்களுக்கு புரிய வைக்கணும். அதை தாண்டி இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு நிறைய பெருசாக போச்சு. இது நீங்கள் சொன்னதெல்லாம் அவர் செய்யணும். கூடவே இந்த வழக்கறிஞர் பிரிவுன்னு ஒன்று வச்சுக்கிறாரு. என்ன பேசுறதுனே தெரியாமல் போய் கோர்ட்டில் பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி உடனே அவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்தது, 40 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து அவங்க உறவினர்கள் வந்து இவங்களை ஐடென்டிஃபை பண்ணாங்க, ஒரே இரவில் எப்படி நீங்கள் வந்து உடற்கூராய்வு பண்ணீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காரு. அந்த கூட்டத்திற்கு வராமல் மருத்துவமனையில் இறந்தவங்களோட உடலையும் கணக்கையும் இதோட சேர்த்துட்டீங்களா, இந்த மாதிரிலாம் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் என்ன வச்சே சொல்கிறேன். நானும் போயிருந்தேன் அந்த கூட்டத்துக்கு. நானும் வந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருந்தேன்னா என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ இல்லை என்னோட நண்பர்களுக்கு என்னை அடையாளம் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம். இறந்துட்டாருன்னு ஒன்று என்ன ஆகிடுவாங்க, பர்ஸை எடுத்து பார்க்க போகிறாங்க, நம்பரை பார்க்க போகிறாங்க, இல்லை யார் என்ன ஏது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு தெரிஞ்சிருங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து உங்களுக்கு பொதுவாக மார்ச்சூரியில் என்ன நடக்குன்னா, அங்கேருந்து வீடியோ கால் போட்டுட்டு இது காட்டுவாங்க. இது மாதிரின்னொன்னே அழ ஆரம்பிச்சிட்டா கன்ஃபார்ம். இது தானே, இது அடிப்படை. மார்ச்சூரிக்கெலாம் போனது இல்லையா, தெரியாதா? 1. 2வது, தமிழகம் மருத்துவ ரீதியாக இந்திய திருநாட்டுக்கு ஒன்றியில் ஆசிய துணை கண்டத்துக்கு மருத்துவ ரீதியாக தலைநகரம்னு தெரியுமா தெரியாது. தமிழ்நாடு இஸ் மெடிக்கல் கேபிட்டல். இது புதுசாக வந்த டைட்டில் கிடையாது. துபாய், அபுதாபி, ஈஜிப்து, அமெரிக்கா, சிங்கப்பூர், கனடாலேருந்து இங்கே வந்து பல்லு பிடுங்கிறதுலேருந்து இருதய சிகிச்சையிலேருந்து பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிற பாகிஸ்தானில் கூட இந்தியாவில் வந்து சிகிச்சை பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மருத்துவ வசதி இருக்குது. ப்ரைவேட்லேயும் இருக்குது, ப்ரைவேட்டுக்கு நிகராக ஓரளவுக்கு மருத்துவமனை நமக்கு ஜாஸ்தி, கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. நீங்கள் அமெரிக்காலேயோ இல்லை இங்கிலாண்டுலேயோ போனீங்கன்னா டாக்டர் வந்து உடனே அப்பாயின்மெண்ட் கிடையாது, 1 வாரம் ஆகும். சர்ஜரினாலாம் வந்து அதுக்கு பயங்கர பிளானிங் பண்ணணும், அப்பாயின்மெண்ட்டு சர்ஜன் அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. இங்கே அப்படி கிடையாது, 2 நாளில் சர்ஜரி பண்ணுவோம். அப்பண்டிக் சர்ஜரி உங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்து 2.5 நாளில் நீங்கள் ஓகே பணத்தை கட்டிட்டிங்கன்னா தனியாரில் வந்து இன்றைக்கி அட்மிட் ஆனால் நாளைக்கு நைட்டு டிஸ்சார்ஜ், கீஹோல் சர்ஜரி அதுக்கு பேர். இவ்வளோ விஷயம் இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு 30 ஆம்புலன்ஸ்க்கா பஞ்சம். அந்த 30 ஆம்புலன்ஸ் வரல, அவங்கள போய் அட்மிட் பண்ணலை, இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா செத்து இருந்தா உங்கள் அரசியல் கேள்வி இப்படியா கேட்பீங்க? மொக்கையா? இது ஒரு மனிதாபிமான கேள்வியா? செந்தில் பாலாஜி ஏன் சீக்கிரம் வந்தார்? சரி, விஜயபாஸ்கர் தான் சீக்கிரம் வந்தார், ஏன் விஜயபாஸ்கரை கேட்க மாட்டேன்றீங்க? ஏன் சீக்கிரம் வந்தீங்கன்னு
ஏன் அதிமுக காரங்களும் தான் அங்கே போனாங்க, அவங்கள கேட்க வேண்டியதானே, ஏன் சீக்கிரம் வந்தீங்க, உங்களுக்குன்னா தகவல் தெரியுமான்னு? இல்லை 2 திராவிட கட்சிகளும் தானே எதிர். ஒன்று தாவேக்கா, ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா. இதெல்லாம் வந்து ஆணவத்தோட உச்சத்துக்கு கிடைச்ச பரிசு. மற்ற கட்சிகள் எல்லாம் கிள்ளுக்கீரை மாதிரி நடத்துனது. மற்றவங்களெல்லாம் யாரையும் ஒரு பொருட்டாவே மதிக்கலை. அதாவது ஒவ்வொன்றா நான் அனெக்டோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கூட்டத்தை எப்படி நடத்துறாரு, மற்ற கட்சிகள் இவர் என்ன நினைக்கிறாரு, இவர் யாரா இவர் நினைக்கிறாரு, இவர் என்ன விதமான அரசியலில் அவரோட தொண்டர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த பேட்டர்ன் எதுவுமே பார்த்தா வந்து எனக்கு விஜயகாந்த் மாதிரியோ, ரஜினிகாந்த் மாதிரியோ, எம்ஜிஆர் மாதிரியோ, ஜெயலலிதா மாதிரியோ, கலைஞர் மாதிரியோ, அண்ணா மாதிரியோ, காமராஜர் மாதிரியோ அவங்க கிட்டலாம் பார்க்காத பேட்டர்னாக இருக்கே. அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர்னா பதறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயா காமராஜர் கூட்டத்தை சேர்க்கலையே, கிங் மேக்கரு, வெறும் முதலமைச்சர் கிடையாது, பிரதமரை நிர்ணயம் பண்ண ஒரு தமிழர். ஐயா காமராஜர் பேர் சொன்னாமே அது ஒரு லேபிள். கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரா? அவரை தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், படி, ஸ்கூலுக்கு போ, சத்துணவு கொடுக்கணும், இல்லை அந்த காலை உணவு, அந்த மாதிரி தானே இருந்தாங்க. இவர் தன்னை ரொம்ப அதீத மிகைப்படுத்தி நினைத்து கொண்டார். அது முதல்ல. 2வது சுற்றி ஸ்ட்ரக்சர் கிடையாது அந்த பார்ட்டிக்கு. 3வது வந்து இப்போ ஸ்ட்ரக்சர் இல்லைன்றது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த இந்த கட்சிக்கு இப்போ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த கட்சியை வந்து தாக்கி பிடிக்கிற அந்த ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு அந்த நம்பிக்கை, 2ஆம் கட்ட தலைவன் விஜய்க்கு ஒரு தளபதி எங்கே? விஜயோட மாண்பையும், விஜயோட கௌரவத்தையும், விஜயோட பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்கு ஒரு தோழனோ இல்லை அந்த கட்சிக்கு ஒரு உறுதியான நட்சத்திரம் யார்? புஷி ஆனந்த் எப்போ வேணா கைது பண்ணலாம், எங்க இருக்கிறாருன்னே தெரில. ஆதவர்ஜனா ஒரு ட்வீட் போட்டாரு. அதான் ஆதவர்ஜனா வந்து நேற்று இரவு ஒரு ட்வீட் போட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி சிபிஐக்கு வழக்க மாத்துறதெல்லாம் தீர்ப்பை தள்ளி போடுறது, ஒரு 5 வருஷம் தள்ளி போயிடும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னாடி தன்னோட தேவைக்கு ஏற்றாற் போல் பேசக்கூடிய தன்மை படைத்தவர். நான் வந்து ஆறுமுகசாமி கமிஷன் போட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து ஜஸ்டிஸ் ரகுபதி கமிஷன் போட்டாங்க, அருணா ஜெகதீசன் கமிஷன் போட்டிருக்காங்க, தூத்துக்குடி இப்போ போட்டிருக்காங்க. என்னோட பேட்டி நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா பேசிட்டு இருக்கேன், 8 வருஷமா பேசிட்டு இருக்கேன். எந்த ஒரு பேட்டியிலுமே தனிநபர் கமிஷன் வந்து அது வந்து கண் துடைப்பு, அது ஐ வாஷ், அது மக்களை ஏமாத்துற செயல், அதனால உங்களுக்கு சட்ட ரீதியாக தீர்வு வராத நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கமிஷன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த நீதிபதிக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கு, அவங்களால எவ்வளவு போக முடியும், அவங்களால அதிகபட்சம் ஒரு அறிக்கை தான் கொடுக்க முடியும். என்ன பண்ண முடியும்? அறிக்கை. அந்த அறிக்கை எப்போ கொடுப்பாங்கன்னா அரசியல் தலைவர்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கொடுப்பாங்க. அன்றைய இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தேவைப்படுவார் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்து போனீங்கன்னா தான் அந்த கமிஷனுக்கு அரசாங்கத்துலேருந்து பணம் போகும். அந்த கமிஷன் நடக்கிறதுக்கு அந்த கமிஷனுக்கு வண்டி வேணும், அந்த கமிஷனில் இருக்கவங்க போய் தங்கினா அவங்களுக்கு ரூம் போட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு அரசாங்க பங்களா கொடுக்கணும், அவங்களுக்கு டைப்பிஸ்ட் கொடுக்கணும், இவ்வளவும் பண்ணணும் அரசாங்கம். உங்கள் இஷ்டத்தை நீங்கள் பாட்டுன்னு பண்ணிங்கன்னா அரசாங்கம் இதெல்லாம் பணத்தை செலவு பண்ணுமா? அதனால எந்த காலத்துலையுமே இந்த கமிஷன் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் மாற்றி மாற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அரசியல் கட்சினா அதுதான் தன்மை, அதை தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் ஆதவர்ஜன் அப்படி கிடையாது. அவருக்கு அன்னைக்கு தேவை வேற, இன்னைக்கு தேவை வேற. அப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறவர் தான் ஆதவர்ஜனா. இன்னொன்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இளைஞர்களாம் ஜென்ஜி நேபாளத்திலேயும் இலங்கையில் நடந்தது போல இளைஞர்கள் இங்கே ஒரு சரி நேபாளம், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் எடுப்போம். அங்கே 1 லிட்டர் பால் விலை என்ன இருந்துச்சு அந்த போராட்டம் நடந்தப்போ? ஸ்ரீலங்காவில் போராட்டம் நடந்தப்போ 300 ரூபா 1 லிட்டர் பால். பிரெட்டு பேக்கெட்டு 200 ரூபா 300 ரூபா போச்சு. அதிபர் வீட்லேயே உள்ளே பூந்து அடித்து உடச்சி தும்சம் பண்ணி படுத்து தூங்குனாங்க. அதேமாதிரி நேபாளத்தில், அதேமாதிரி பங்களாதேஷில் அடித்து உடச்சி எல்லாத்தையும் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு மீண்டு வர்றதுக்கு, அதனுடைய அந்த நஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனோன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது இங்கே என்ன அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நீங்கள் போராட்டத்தை தூண்டுறதுக்கு? எனக்கு இதுக்கு ஆதவர்ஜனா விளக்கம் சொல்லுங்க. பதிவு போட்டோன்னே டெலீட் பண்ணிட்டாரு. ஏன் போட்டீங்க, ஏன் டெலீட் பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு புத்தி கூர்மை குறைவுன்னு நான் எடுத்துக்கவா? எதுக்கு என்ன பேசணும், எதுக்கு எவ்வளோ ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு என்ன சொல்லாடல் வைக்கணும், அதுவே தெரில. உங்களை நம்பி போய் கூட கட்சி வச்சு நடத்துறாரு பாருங்க, அவரு சொல்லணும். இப்போ இதெல்லாம் வந்து விஜய்க்கு இது தெரியாது. அட பாவி, எப்படிப்பா இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிங்க, இதனால பிரச்சனை என்ன வரும் தெரியுமா அப்படின்னா தெரியாது. அதுக்கு செக்ஷன் பார்த்தீங்கன்னா செடிஷன், தேச விரோத சட்டம் வந்து பாயம். தேச விரோத சட்டம் பாஞ்சதுன்னா ஆதவர்ஜனா ஜெயிலில் பெயில் கிடைக்காம உள்ள இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ட்வீட்டு போட்டா
ட்வீட்டு செல்லுகுதுன்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணுறது கிடையாதுங்க. வார்த்தை இருக்குன்றது விடுறது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பக்குவப்படணும், அந்த அரசியல் நெறிதல் புரியணும். கண்டிப்பாக ஆதவர்ஜுன போன்றவர்கள் ரொம்ப கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம்னா நீங்கள் இளைஞர்களை வச்சுருக்கீங்க. நீங்கள் போ அப்படின்னா அவன் வந்து பறந்துடுவான், தூக்கினுவானா அவன் அள்ளின்னு வந்துடுவான், இல்லை வெட்டின்னு வந்துடுவான். அப்படி ஒரு துடிப்பாக இருக்கிறான் அந்த இளைஞர் பட்டாளம். அதை நெறி செய்து, அதை ஒழுங்கு செய்து, அதை வந்து நல்ல அரசியல் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னன்னா எப்படி தெரியுங்களா, போய் மக்களெல்லாம் சந்திக்க வேண்டியதே இல்லைங்க விஜய்க்கு. விஜய் எல்லாருக்கும் தெரியுங்க. மாவட்டமாக ரத்த தான முகாம் நடத்துங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கித்தாங்க, முதியவர்கள் இருந்தால் அவங்களுக்கு போய் மெடிசன் வாங்கி கொடுங்க. இப்படி அரசியல் பண்ணாவே உட்காந்த இடத்துல ஜெயிச்சுட்டு போகலாம் விஜய். ஆனால் கூட இருக்கிறவங்க தப்பாக ஐடியா கொடுப்பேன். ஏன் இவருக்கே தெரியாதுல்ல, இவரே அரசியல் படுத்தலையே, என்ன பண்ணுறது? மக்களை காக்க வச்சதை தவிர்த்து அவர் இந்த 2 மாதத்தில் என்ன பெருசாக பண்ணிட்டார்? அதான் பிரச்சனை. ஸோ இனி வரும் நாட்களில் தாவேக்கால இந்த தவறுகள்லாம் சரி செஞ்சுட்டு அடுத்து ஒரு முன்னெடுப்பு எந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் சார். உங்கள் நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.